ஆடியோஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெஃப்னஸோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெஃப்னஸ் அப்படின்னா நமக்கு ஹியரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. சென்சரி நியூரல் டெஃப்னஸ், நர்வ் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஏரோட இன்னர் பார்ட்ஸ் காக்லியா அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு காக்லியா இருக்கும். ஓகேவா, இந்த நத்த ஷேப்பில் இருக்குல்ல அதை தான் காக்லியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த நர்வ் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நமக்கு ஆடிட்டரி நர்வ், நம்மளுடைய வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் காக்லியர் பிரான்ச் தான் நமக்கு ஆடிட்டரி நர்வாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சவுண்ட் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க அவங்க தான். ஸோ அவங்களில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நர்வ் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கண்டக்டிவ் டெஃப்னஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டெஃப்னஸ் என்னென்னா சென்டர், அதாவது நமக்கு சவுண்டு உள்ள வரைக்கும் போயிடுச்சு, ஆனால் அதை நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனை இருந்துச்சு. அடுத்ததாக வரக்கூடியதில் கண்டக்டிவ் டெஃப்னஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிற நர்வ் சிஸ்டம்லாம் நல்லா இன்டாக்டாக இருக்கும், ஆனால் நமக்கு சவுண்டு வந்து உள்ள இன்னர் ஏர் காக்லியா வரைக்கும் ட்ராவல் ஆகாது. ஓகேவா, ஸோ இடையில அந்த கண்டக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கண்டக்டிவ் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக மிக்ஸ்டு அப்படின்னா இது ரெண்டும் கலந்துருக்கும். நர்வ்லையும் ஒரு சில பிரச்சனை இருக்கும், கண்டக்ஷன்லேயும் பிரச்சனை இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்ஸ்டு டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஃப்னஸ் அப்படின்னாலும் ஹியரிங் லாஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம சென்சரியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸில் நமக்கு ஹியரிங் லாஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னர் ஏரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது காக்லியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்லது நமக்கு காக்லியர் நர்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. காக்லியர் நர்வுங்கிறது தான் நம்ம ஏர்லேருந்து பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வ், அதான் ஆடிட்டரி சிக்னல்ஸ்லாம் கேரி பண்ணோம். அந்த நர்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம சென்சரி ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இந்த சென்சரி ஹியரிங் லாஸ் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிங்னாலே வரும், அல்லது அந்த பர்சன் ரொம்ப நாளாக ஹை லவுட் சவுண்டில் ரொம்ப நாளாக இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த நர்வில் வந்து ப்ராப்ளம் வரும். அதுவே சில்ட்ரன் அண்ட் இன்ஃபேண்ட்லாம் ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு கன்ஜெனட்டல், அதாவது பை பர்த்லேயே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனாலையோ, அல்லது ஏதாவது வெளியே இருந்து இன்ஃபெக்ஷன் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறனாலையோ அவங்களுக்கு இந்த சென்சரி ஹியரிங் லாஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஹியரிங் லாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகப்படியான சவுண்ட்ஸ் எல்லாம் மஃபுல்டாக தெரியும். ஓகேவா, அது ரொம்ப அதிகப்படியான சவுண்டு கூட ரொம்ப கம்மியான சவுண்டாக கேட்கும். ஓகேவா, அதான் மஃபுல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதனால் நமக்கு வந்து கரெக்டான வேர்ட்ஸு நாய்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஹியரிங்க்கு எய்ட்ஸ் கொடுத்துட்டு அதே போல் அசிஸ்டிவ் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் நமக்கு காக்லியர் நர்வில் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அந்த பர்சன் வந்து பெர்மனெண்ட்டாக டெஃப்னஸ் ஆகிருக்காங்க. பாருங்கள், ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இதுதான் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். ஓகே, இது எதனால் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, இட் ரிசல்ட் ஃப்ரம் தி லீஷன் ஆஃப் தி காக்லியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக எய்த் கிரேனியல் நர்வ். ஓகேவா, எய்த் கிரேனியல் நர்வ் வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ், அதில் காக்லியர் பிரான்ச் தான் இங்கே ப்ராப்ளம் ஆகும். அடுத்ததாக த டேர்ம் ரெட்ரோ காக்லியர் இஸ் யூஸ்டு வென் ஹியரிங் லாஸ் இஸ் டியூ டு த லீஷன் ஆஃப் த எய்த் கிரேனியல் நர்வ். ஓகேவா, ஸோ நமக்கு சப்போஸ் எய்த் கிரேனியல் நர்வ்னால் அவங்களுக்கு டெஃப்னஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம ரெட்ரோ காக்லியர் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ரெட்ரோ காக்லியர் சென்சோனியூரல் ஹியரிங் லாஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை ஏன் சென்சரி அப்படின்னு வருது அப்படின்னா ஹியரிங் இஸ் ஒன் ஆஃப் தி சென்சேஷன். ஓகேவா, ஒரு ஸ்பெஷல் சென்ஸ் தானே, அதனால தான் இது சென்சரி நியூரல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சென்ட்ரல் டெஃப்னஸ். இப்போ நமக்கு ரெட்ரோ காக்லியரில் அதாவது எய்த் கிரேனியல் நர்வில் வந்துச்சு அப்படின்னா ரெட்ரோ காக்லியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதுவே நமக்கு சென்ட்ரல் ஆடிட்டரி கனெக்ஷன் நமக்கு தலாமஸில், அதாவது அந்த பிரெயின் சிஸ்டமுக்கு போகுது இல்லையா, ஸோ அங்கே போகிறப்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது சென்ட்ரல் ஆடிட்டரி கனெக்ஷனில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது சென்ட்ரல் டெஃப்னஸ். ஓகேவா, கிரேனியல் நர்வ் தனி, நமக்கு சென்ட்ரல் டெஃப்னஸ் தனி. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். நம்ம சொன்னது தான் என்னது, நம்மளுடைய காதில் வெளியிலேருந்து சவுண்டு உள்ளே ட்ராவல் ஆகணும். ட்ராவல் ஆகிறப்ப கண்டக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காதில் 3 பார்ட்ஸ் தான் இருக்குது, அவுட்டர் ஏர், மிடில் ஏர், இன்னர் ஏர். ஓகேவா, ஸோ அவுட்டர் ஏரில் என்னென்ன வரும் அப்படின்னா பின்னாவும் அந்த ஏர் கனாலும் வரும். ஏர் கனாலாக வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிடில் ஏரில் நமக்கு டிம்பேனிக் மெம்பரேனு இந்த 3 ஆசிகல்ஸ் வரும். ஓகேவா, அதே போல் இன்னர் ஏரில் நமக்கு ஏர் ட்ரம்ங்கிறாங்க, ஓவல் விண்டோ, இதே போல் காக்லியா அதெல்லாம் வரும். ஓகேவா, ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப இந்த ட்ராவலிங், இந்த வெளியே இருக்கக்கூடிய ஏரில் வரக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு இந்த 3 வழியாக உள்ளே போயிட்டு நமக்கு உள்ளே போகணும். ஓகேவா, காக்லியாக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸை வந்து ஆசிலேட் பண்ணிச்சு அப்படின்னா தான் அந்த வைப்ரேஷன் போயிட்டு நர்வுக்கு ரீச் ஆகும். ஸோ அங்கே போகிறதுல ஏதாவது பிரச்சனை, டிரான்ஸ்மிஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதான் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். ஓகேவா, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சவுண்டை ஹியர் பண்ண முடியாது.
அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சவுண்டை வந்து நீங்கள் கம்மியான வால்யூமில் கேட்பீங்க சென்சரி நியூரலில். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சவுண்டும் உங்களால் சுத்தமாக கேட்க முடியாது. லவுடர் சவுண்டும் இதில் கொஞ்சம் மஃபல்டாக இருக்கும் அல்லது குயிட்டாக இருக்கும். குயிட் அப்படின்னா சத்தமே இருக்காது, குவைட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக கண்டக்டிவ் ஹியரிங் லாஸில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்போ கண்டக்டிவ் டெஃப்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிம்பானிக் ஆஸ்குலர் சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நமக்கு டிம்பானிக் மெம்பரைன், மேலேஸ், இன்கஸ், ஸ்டாபிஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் சவுண்டு வந்து போன் கண்டக்ஷன் மூலமாக நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் கேன் ஸ்டில் பி ஹியர்டு வியா போன் கண்டக்ஷன். அப்படின்னா என்னென்னா நமக்கு மேலே டிம்பானிக் போன் இருக்கு இல்லையா, டெம்போரல் போன். ஸோ அந்த டெம்போரல் போனில் மேஸ்டாய்ட் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வழியாகவும் நமக்கு சவுண்டு ட்ராவல் ஆகிட்டு நமக்கு நர்வை போய் ரீச் பண்ணி பிரெயினுக்கு போகும். ஓகேவா? ஸோ நாட் ஒன் காக்லியாவை அந்த போனும் வந்து டச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த போன் மூலமாக போகக்கூடிய வைப்ரேஷனும் நமக்கு ஒரு ஹியரிங்கை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் கண்டக்ஷனில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு போன் மூலமாக அந்த சவுண்ட் வந்து கொஞ்சமாக ஹியர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹியரிங் லாஸ் ஆகாது. நமக்கு போனில் மூலமாக ஒரு சில வைப்ரேஷன் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நர்வ் இன்டாக்டாக இருக்குல்ல, அதனால நமக்கு இந்த சின்ன சின்ன வைப்ரேஷன் போன் மூலமாக போகிற வைப்ரேஷன்லாம் நமக்கு சவுண்டாக கன்வெர்ட் ஆகி கேட்கும். ஓகே, இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஏர்லேருந்து ஸ்டெப்டியோ வெஸ்டிபுலர் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு கண்டக்ஷனில் பிரச்சனை இருக்கனால நமக்கு வருது. அதை காஸ் பண்ணக்கூடியது என்ன டிசீஸாக வேணுமா இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேத்வே. எக்ஸ்டர்னல் ஏர்லேருந்து உங்களுக்கு எப்படி பேத்வே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏர் கனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிடில் ஏரில் டிம்பானிக் மெம்பரைன் ஆசிகல்ஸ் இருக்குது. அடுத்ததாக இன்னர் ஏரில் காக்லியா இருக்குது. இங்கே வெஸ்டிபிள் இருக்குது. வெஸ்டிபிள் இங்கே கீழே காக்லியா. வெஸ்டிபிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு பேலன்ஸுக்கு யூஸ் ஆகும். நம்மளுடைய பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், இந்த மாதிரி எல்லா மொமெண்டத்தையும் கேரி அவுட் பண்ணுறது. அடுத்ததாக மிக்சடு ஹியரிங் லாஸ். நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த 2 பிரச்சனையும் இங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டக்டிவில் இருந்த பிரச்சனையும் இருக்குது, சென்சரி நியூரல் டெஃப்னஸில் இருந்த பிரச்சனையும் சேம் ஏரில் ப்ரெசென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம மிக்சடு ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம ஓட்டோஸ்க்ளிரோசிஸ் அண்ட் குரோனிக் சூப்பரேட்டிவ் ஆட்டிசிஸ் மீடியா இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடு ஹியரிங் லாஸ் இருக்கும். இப்போ ஓட்டோஸ்க்ளிரோசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டடாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனாலையும் நமக்கு ஹியரிங் லாஸ் வரும். அடுத்ததாக குரோனிக் சூப்பரேட்டிவ் ஆட்டிசிஸ் மீடியா, இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மிக்சடு ஹியரிங் லாஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகேவா? ஓகே, இப்போது நமக்கு கண்டக்டிவ் எலிமெண்ட்னா என்ன, சென்சரி நியூரல் ஓகே, இப்போ நம்ம எப்படி கண்டக்டிவ் ஹியரிங் லாஸையும் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸையும் பிரித்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போன் கண்டக்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ஒரு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு நார்மல் ஏர் கண்டக்ஷன் இல்லாதனால நமக்கு போன் கண்டக்ஷன் மூலமாக ஹியரிங் கேட்குது. போன் கண்டக்ஷன் அப்படின்னா டெம்போரல் போன், காதுக்கு மேலே ஒரு போன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போன் மூலமாக கூட வைப்ரேஷன்ஸ் உள்ளே போயிட்டு அந்த காக்லியாவை வைப்ரேட் பண்ணி அந்த நர்வ் இன்டாக்டாக இருந்துச்சுன்னா நர்வ் மூலமாக போயிட்டு அந்த ஹியரிங் வந்து நல்லாவே கேட்கும். ஸோ அதை நம்ம போன் கண்டக்ஷன் இன்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ஒரு கண்டக்ஷன் ஹியரிங் லாஸ். அதுவே நமக்கு ஹியரிங் லாஸும் இல்லை, போன் கண்டக்ஷனும் இல்லை, ஏர் கண்டக்ஷனும் இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம இது வந்து ஒரு சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ் எந்தெந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் என்னென்னு புரியுதுங்களா? ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சென்சரி நியூரல் எதனாலலாம் வருது அப்படின்னா ஏஜிங்னால, நாய்ஸ் டேமேஜ்னால, ட்ரக் சைடு எஃபெக்ட்ஸ், ஆடிட்டரி டியூமர்ஸ், பிளாஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் இதனாலலாம் வருது. ஓகேவா? இது 2 இப்போ காமனாக இருக்கக்கூடிய காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிஸார்டர், இன்ஃபெக்ஷன், ஹெட் ட்ராமா. அதே போல் கண்டக்டிவ் எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூடு, நமக்கு காதில் இருக்கக்கூடிய செரிமன் அப்படின்ற ஃப்ளூடுனால வருதும். அதே போல் ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஏதாவது வந்து அடைச்சிக்கிச்சுனா வரும், அலர்ஜினால் வரும், ரப்சர்டு ஏர் ட்ராம்னால் வரும். ஓகேவா? ஏர் ட்ரம் வந்து ரப்சர் ஆகுது. அதே போல் இம்பேக்டட் ஏர் பேக்ஸ் தான் செரிமன். ஓகேவா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அசஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். 2 டைப் இருக்கு இல்லையா? ஸோ ஹியரிங் லாஸில் கண்டக்டிவ் அண்டு சென்சரி நியூரல் இருக்குது. ஸோ போன் கண்டக்ஷன் எப்படி இருக்குது, அதே போல் ஏர் கண்டக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.